அமாவாசை நாளிலே ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில சர்வசக்தி காளியம்மன் ஆலயத்தில இன்று மாதந்தோறும் தொடங்கப்படும் அமாவாசை பூஜை முன்னிட்டு இந்த கார்த்திகை அமாவாசை என்ன ஒரு விசேஷமான நாள்னா பார்வதியும் சிவனும் ஒன்று சேர நாள். அந்த பார்வதியும் சிவனும் ஒன்று சேர நாள் மட்டுமே மகா சிவராத்திரின்னு சொல்லப்படுகின்ற நாள் வரும். அந்த நாள்ல இன்று கார்த்திகை அமாவாசை வரும்பொழுது அம்பாள் சிவனும் ஒன்று சேர நாளாகப்பட்டதுதான் இந்த அமாவாசையாக நம்ம கருதப்படுகிறோம். அந்த அமாவாசை மூலியமா இப்ப அம்மாவை நம்ம ஜோதி மூலியமா தான் காண முடியும். தெய்வத்தை எது மூலியமா காணிக்கலாம்? எதையுமே உருவமில்லாததுதான் தெய்வம். நம்ம ஒரு ஊதுவத்தி ஏத்தினாலும் வாசனை உணரலாம், அது மறுபடியும் என்ன ஆகும்? சாம்பலாயிடும். ஒரு கற்பூரம் கொளுத்துறோம், அந்த கற்பூரம் கொளுத்தினால என்ன ஆகும்? எதையுமே நிரந்தரம் இல்லை என்பது உணர்த்துறதுக்கே ஜோதி வடிவமாக தெய்வம் காட்சி கொடுக்கிறது. அந்த ஜோதி மட்டுமே தெய்வமாக காட்சி கொடுக்கிறது. அதுதான் அண்ணாமலையார் தீபம் சொல்லுவாங்க. கல்மலையாக இருந்தாலும், பொன்மலையாக இருந்தாலும், பவளமலையாக இருந்தாலும் அக்னிமலை ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையாரே அக்னி பகவான்